வாக்கப்பட்டு போனா நாம 2 பேரும் ஒருத்தருக்குதே வாக்கப்பட்டு போகணும்னு சொல்லுவியே, அப்பெல்லாம் நீ விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைச்சேன். ஆனா நீ நெசமாத்தே சொல்லிருக்கேன்னு எனக்கு இப்ப தாண்டி புரியுது. இங்கிற சோத்துலேருந்து உடுத்துற சீலை வரைக்கும் எல்லாத்துலயும் பாதி பங்கு கொடுப்பியே, அதெல்லாம் கட்டிக்க போற புருஷனை தட்டி பறிக்கிறேன்னு இப்ப தாண்டி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ கட்டிக்கிறனோன்னு ஆசைப்பட்டிருந்தா நான் சந்தோஷமா விட்டு கொடுத்திருப்பேன். நான் கட்டிக்க போறேன்னு தெரிஞ்சும் நீ வச்சுக்கிறனோன்னு ஆசைப்படுறியே, இது எதிலடி சேர்த்து? ஒருத்தனையே நினைச்சு ஒருத்தனுக்கே வாக்கப்பட்டு ஒருத்தனுக்கே முந்தாணி விரிச்சு அந்த ஒருத்தன் கையாலே வெந்து போறது தாண்டி ஒவ்வொரு பொட்டச்சிக்கும் பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சும் அதை நீ நிலைக்க விடாம பண்ணிட்ட. நீயாவது சந்தோஷமா இரு. நாளை காலையில எனக்கு கல்யாணம், அவசியம் வந்துறேன். நில்றி. பிடிச்சு போன வெள்ளரி பழத்தை கடிச்சு பார்த்தா தாண்டி தெரியும் கசப்பா இனிப்பான்னு. தாயா நினைச்ச உன்ன தரக்குறவா பேசினப்போ அதை தட்டி கேட்க என்னால முடியல. ஆசைப்பட்டவ அடுத்தவனை கட்டிக்க போறா, அதை தடுக்கவும் என்னால முடியல. அப்புறம் நான் எதுக்கா இந்த ஊர்ல இருக்கணும்? ஆசைப்பட்டவளை அடையணும்னு நினைக்கிறது ஆம்பளை குணம். ஆசைப்பட்ட அவனுக்காகவே அழியணும்னு நினைக்கிறது பொம்பளை குணம். நான் மங்காவை சொன்னேன். உனக்கும் மங்காவுக்கும் தான் கல்யாணம், அதுக்கு நான் பொறுப்பு. உன்னைய தொட்டதுக்காகவே ஒருத்தனை வெட்டி கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவன் நானு. ஆனா இன்னைக்கு உன்னையும் வாத்தியாரையும் சம்பந்தப்படுத்தி இந்த ஊரை கேவலமா பேசுது. இதை கேட்டுட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா கஸ்தூரி? நாளைக்கு காலையில உனக்கும் வாத்தியாருக்கும் கல்யாணம். சரி மாமா, உன் இஷ்டப்படியே நடக்கட்டும். ஆனா ஒண்ணு, என் பணத்துக்குதே ஒரு தாலி கட்ட வேண்டியிருக்கும். எரிஞ்சு போன கற்பூரத்துக்கு மறுபடியும் உருவம் வரவே வராது மாமா. பொண்ணா பிறந்தா ஆசைப்பட்டவனோட வாழணும், இல்ல ஆசைப்பட்டவனோட சந்தோஷத்துக்காக வாழணும். நான் உசுரோட இருக்கிறது வாத்தியாரே மங்காவே ஒண்ணு சேர்த்து வைக்கிறதுக்காகத்தே. இப்ப அது ஒன்னாலதான் மாமா முடியும். நான் சந்தோஷமா இருக்கிறத நீ பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். விடியறதுக்குள்ள இந்த கல்யாணம் நடந்தாகணும் மாமா. என்ன எதுக்காக தூக்கிட்டு வந்த? எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீ யாரு? இந்த ஆள் ஒரு நம்பிக்கை நோக்கி. இந்த ஆளை நான் கட்டிக்க மாட்டேன். வேண்டாம், உங்க அக்கா மகளை கட்டிக்க. செகுல்ல அடிச்சா செதறி போயிருவேன். எங்க அக்கா மக சொன்னதுனாலதான் உனக்கும் வாத்தியாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வந்திருக்கேன். கல்யாணம் முடிகிற வரைக்கும் வாய மூடிக்கிட்டு பேசாம இரு. பாம்பு புத்துக்குள்ள குடும்பம் நடத்தினாலும் நடத்தலாமே தவிர வீம்பு பிடிச்ச பொம்பளை கூட குடும்பம் நடத்த முடியாது. கஸ்தூரி மேல இவளுக்கு இருக்கிற சந்தேகம் தீராம நான் எப்படி இவ கழுத்துல தாலி கட்ட முடியும்? சொல்லி அந்த வாத்தியானையும் மங்காவையும் உன் மாமன் கூட எங்கடி கடத்தி விட்ட? சொல்ல மாட்டேன். உன் கள்ள புருஷனுக்கும் மங்காவுக்கும் எங்கடி கல்யாணம் நடக்குது? சொல்ல வைக்கிறேன். இப்போ உனக்கு என்ன தெரியணுங்கிற? கஸ்தூரிக்கு இவருக்கு என்ன உறவு? கஸ்தூரியை பொறுத்த வரைக்கும் புருஷனுக்கும் பொஞ்சாதிக்கும் இருக்கிற உறவு. வாத்தியாரை பொறுத்த வரைக்கும் ஆத்தாளுக்கும் மகனுக்கும் இருக்கிற உறவு. தாரமாகணும்னு ஆசைப்பட்டவளை தாயேன்னு கூப்பிட்டதுனால தாயாவே இருந்து இவனை உனக்கு தாரவாத்து கொடுத்துட்டாமா. என் மகன் கஸ்தூரிய உசுரோட தீயில வச்சு கொளுத்த போறாங்க. சாம்பல் ஆகிறதுக்கு தாண்ட நான் உசுரோடவே இருக்கேன். இதை கொண்டா கல்யாணம் நடக்கிற இடத்த மட்டும் நான் சொல்லவே மாட்டேன். கிட்ட வந்த ஒக்கா மக சாம்பல் ஆயிடுவா.
நமக்குள்ள எதுக்கு பிரச்சனை? எனக்கு தேவை அவளை என்கிட்ட அனுப்பிச்சிரு, ஒக்கா மகளை உன்கிட்ட அனுப்பிச்சிரு. வேணாம் மாமா, நான் செத்தாலும் பரவாயில்ல, வாத்தியாருக்கு மங்காவும் கல்யாணம் பண்ணி வச்சிரு மாமா. உனக்கு நான் தானே வேணும், வந்துட்டேன், கஸ்தூரி விட்டுரு. இது புத்திசாலித்தனா? இருந்தாலும் நீ ஓடுகாலி, உன்னை நம்பவே முடியாதுரி. அதனால இப்பவே உனக்கு தாலியை கட்டிடுறேன். ஒளிஞ்சாண்டா செல்லத்தோட. டாய், அவளை கொண்டு போய் தீய வச்சு கொண்டுக்கடா.